ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ட பத்தி தான் வந்து நான் இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லப் போறேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் கட்டிங் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து கட்டிங் நான் எப்படி பண்றேனோ, அது மெத்தட் வந்து ஓடிட்டு இருக்கும். நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ட பத்தி பேசுறேன் சரிங்களா? உங்களுக்கு கட்டிங் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிளான்ஸ் இதுல பார்த்து வைங்க. இத விட தெளிவா நான் வந்து இன்னுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் இன்னுமே தெளிவா உங்களுக்கு வந்து போடுறேன். அதே மாதிரி இப்போ 28ல இருந்து 42 சைஸ் வரைக்கும் எவ்வளோல வைக்கலாம்? ஒரு ரெடிமேட் சைஸ்ல இந்த அளவுக்கு வச்சா கரெக்ட்டா இருக்குமா? எப்படி வைக்கணும்? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட்லயும் கேட்குறீங்க. ஸோ அத வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன்னா, 28, 30, 32, 34 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டலாம். கட் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேணும், போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. ஏன்னா, ஒரு வேள வேண்டாம் அப்படின்னா நான் அத ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்காக கேட்குறேன். ஓகே. இப்போ வந்து கமெண்ட்ட பத்தி பார்ப்போம். என்ன என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க. வீடியோ போட்டு மக்கள முட்டாளாக்காதீங்க. நீங்க ஸ்டிச் பண்ற ப்ளவுஸ்ல சைடு ஸ்லீவ் ஜாயின் மேட்ச் ஆகுதான்னு ஒரு வீடியோல கூட காட்ட மாட்றீங்க. இதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கா இருக்கட்டும், ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும் எல்லாமே முடிச்ச பிறகு, நான் மெயினா காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஜாயிண்ட்டு எவ்ளோ ப்ராப்பரா வந்திருக்கு. என்னோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் எந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா காட்டாமலாம் இருக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ போடுற எல்லாத்துலயுமே நான் வந்து அத கவர் பண்ணி தான் இருப்பேன். எப்படி சொல்றது? அந்த ஆர்ம் ஹோல்ட்ட உள்ள ப்ளஸ் சிம்பலா இருக்கட்டும், அந்த கீழ ஹிப்பு கிட்ட, ஸ்லீவ் கிட்ட எல்லாமே வந்து கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட காட்டுவேன். நெறைய பேர் கமெண்ட்லயுமே கேட்டிருக்கீங்க. சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்ட்டா எனக்கு வரமாட்டேங்குது. இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்குமே நான் நெறைய வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து போட்டுருக்கேன். ஸோ இத வந்து அவங்க இந்த சேனல பார்த்துட்டு பேசுறாங்களா? இல்ல கண்டமேனிக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுறாங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னோட வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? நான் கண்டிப்பா வந்து சைடு ஜாயிண்ட்லாம் வந்து கண்டிப்பா நான் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெளிவா அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ இப்ப இந்த கமெண்ட் வந்து தேடாதீங்க. அந்த கமெண்ட் இருக்காது. நான் டெலீட் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப பேச பேச அதாவது ஒவ்வொரு கமெண்ட் வர 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 எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி போடல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. இன்னொன்னு வந்து ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் இப்போதைக்கு நான் வந்து ப்ளவுஸ் நெறைய போடுற மாதிரி, சாரி நெறைய கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு வியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்ப எனக்கு நான் போடுறது கிடையாது. அதனால எனக்கு சாரி இப்போதைக்கு தேவைப்படல அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளவா ப்ளவுஸஸ் வந்து நான் ஸ்டிச் பண்றது கிடையாது. ஸோ அதனால மட்டும் தான் நான் வந்து வீடியோல எனக்கு ப்ளவுஸ் போட்டு நான் வந்து போடுறதில்ல. எப்பயாச்சும் தான். அதுவும் ஏதாச்சும் ஃபங்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் தான் நான் அந்த போடுவேன். அதுவும் சில்க் சாரி மாரி எடுக்கிறோமா, அத போட்டுட்டு நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் அத வந்து அவ்வளவா ப்ளவுஸ் வியர் பண்ணாதது தான் இதுக்கு காரணம். நான் வந்து போட்டுட்டு வீடியோ எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டவுட்டுக்காக எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே சரி, ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஸ்டிச் பண்றோம் ப்ளவுஸோ இல்ல ஒர்க்கோ ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அத போக போக தான் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? பேக் சைட்ல ஆர்ம் ஹோலுக்கு இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோலுக்கும் நெக்குக்கும் இடையில வந்து ஒரு சுருக்கம் ஒண்ணு வரும். அத எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ப்ளவுஸ போட்டுட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழ தான் இந்த கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அத போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்தா எப்படி அத சரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான். அது வந்து நான் இப்ப பண்ணது கூட கிடையாது. அது எப்பயோ பண்ணது. அந்த அளவு அப்ப கரெக்ட்டா இருந்திருக்கலாம். இப்ப தப்பா போயிருக்கு. இப்ப கொஞ்சம் உடம்பு ஏறி இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா, அப்ப நான் கரெக்ட்டா தான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கான ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னா, அத வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டிப்ஸ தான் நான் அதுல வந்து சொல்லியிருக்கேன். அடுத்ததா செகண்ட் ஒன் என்ன அதுல போட்டிருக்காங்க அப்படின்னா, மக்கள வந்து முட்டாளாக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மக்கள முட்டாளாக்காதீங்க அப்படின்னா
எதனால இப்படி சொல்றீங்க? என்ன நான் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கேன்? எதனால இப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, 10 நிமிஷத்துல எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும்? நீங்க வந்து 10 நிமிஷத்துல எப்படி கட் பண்றேன்னு போடுறீங்க. ஆக்சுவலா நான் போடுறேன்னா எல்லாருமே தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமேன்னா, யாரால 10 நிமிஷத்துல முடியுமோ, அவங்கலாம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அத வந்து பார்க்குறவங்க, இப்போ உங்களால முடியல அப்படின்னா, எல்லாராலயும் முடியாது அப்படிங்கிறது நெனைக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பைப்பிங் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே வேண்டாம். பைப்பிங்கே வச்சுக்கோங்க. நார்மல் பைப்பிங் தான். இப்ப நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலயே நீங்க சும்மாவே YouTubeல பைப்பிங்ன்னு வீடியோ போடுங்களேன். பைப்பிங்ன்னு சர்ச் பண்ணுங்களேன். நீங்க போக போக கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்திக்காரவங்க, இந்த ஜென்ஸ் தைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைப்பிங்லாம் அவ்ளோ சூப்பரா போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வரல அப்படிங்கிறதுனால, அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க வந்து அ ஏமாத்துறாங்க அப்படின்னு கிடையாதுல்ல. அவங்களுக்கு அது வருது பண்றாங்க. வரலன்னா, வர்ற மாதிரி அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அத விட்டுட்டு நீங்க மத்த மக்கள வந்து முட்டாளாக்குறீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்கங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஒரு 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 தடவ, 2 தடவ ப்ளவுஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, 3வது தடவ அவங்க குடுக்கும்போது, ஓரளவுக்கு நம்ம அந்த ப்ளவுஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும், டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து கட் பண்ணி கண்டிப்பா முடிச்சிரலாம். இதுவே புதுசா ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல நம்மளுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அதுல வந்து நம்ம எந்த அளவு வச்சிருப்பாங்க, எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு இது மேட்ச் ஆகுமா, எல்லாத்தையும் யோசிச்சு கட் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் கிட்ட ஆக தான் செய்யும். ஸோ 10 நிமிஷத்துல முடியாது, முடியவே முடியாது. நீங்க வந்து மற்ற மக்கள வந்து முட்டாளாக்குறீங்க. அந்த அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. முடியும் கண்டிப்பா. 10 நிமிஷத்துல கண்டிப்பா கட் பண்ணலாம். யாரெல்லாம் 10 நிமிஷத்துல கட் பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பயாவது அவங்களா தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா முடியாது, முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து, அவங்களுக்கு முடியாதுங்கிறதுனால எல்லாருக்கும் முடியாதுன்னு நெனைக்கிறது ரொம்ப தப்புல்ல. நார்மலா ஒரு நார்மல் ப்ளவுஸே நம்ம வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கே 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் அந்த மாரி ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா இப்போலாம் ஒரு ஒரு நார்மல் ப்ளவுஸ ஸ்டிச் பண்றதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் இருந்தாலே போதும். நான் இப்ப அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவேன். அப்போ என்னால முடியாது, வேற ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுனால என்னால முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாராலயும் முடியாதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? இதுவரைக்கும் அவங்க பேசினத கூட நான் வந்து ஒத்துக்குவேன். ஏதோ டெய்லரிங் சம்மந்தமா கேட்கறாங்க. அவங்களுக்கு இருக்கிற டவுட்டு, அவங்களால முடியல அப்படின்னா எல்லாராலயும் முடியாது அப்படின்னு அவங்க நெனச்சிட்டு இருக்கிறது. சரி ஓகே. அது அவங்களோட இது வந்து பெரிய பிரச்சனை இல்ல. நான் இதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிட்டு, அந்த கமெண்ட் அதுவரைக்கும் அதுல தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி தான் என்னைய வந்து ரொம்ப கடுப்பேத்தி விட்டு. என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்டேன்னா, இது மாரி முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து எல்லாருக்கும் கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத கேட்டேன் பாருங்க. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, இப்போ சமைக்கிறாங்க. சமைச்சுட்டு வீடியோ போடுறாங்க. அத வந்து அவங்க சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதில உப்பு அதிகமா இருக்கா? காரம் அதிகமா இருக்கா? அப்படிங்கிறத அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ப்ளவுஸ வந்து தச்சு நான் வந்து அத போட்டு காமிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படித்தானே? எப்படின்னா இப்போ சாப்பாடுனா, சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு குடுத்தாக்கா, அதில உப்பு இருக்கா? காரம் இருக்கா? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ ப்ளவுஸ் தச்சு அதில வந்து நான் ஃபினிஷிங்கா இருக்கு அப்படின்னு போட்டேன்னா, அதில வந்து அது ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கா? அப்படி இருக்கா? இப்படி இருக்காங்கிறத நான் போட்டு காமிச்சா தானே தெரியும். நான் என்ன டெய்லர் அக்காவா? போட்டு காமிக்கிறதுக்கு. அவங்கவங்க விருப்பம் தானே. எனக்கு வந்து போடணும் அப்டின்னா நான் போடுவேன். எனக்கு போட விருப்பம் இல்ல அப்டின்னா நான் போட மாட்டேன். ப்ளவுஸ் வந்து எப்படி நாங்க போட்டு காட்ட முடியும்? எப்படிலாம் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு? அவங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தான் வேணும். உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டிச் பண்றது வந்து ஃபினிஷிங்காவும் இருக்கணும். அந்த ஃபினிஷிங் வந்து அவங்க போட்டு பார்த்த பிறகு ஃபிட்டிங்காவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி நெறைய சேனல் இருக்கு. நெறைய ஹிந்தி சேனலே நெறைய சேனல் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயே அவங்க தம்ப்நெயில்லயே போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்டிச் பண்ற ப்ளவுஸ வந்து ஃப்ரண்ட்லயே போட்டு, அம் ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்க உள்ளயே போலாம். அந்த அளவுக்கு கிளியரா இருக்கிற அ வியர் பண்ணி காட்டுற நெறைய சேனல்ஸுமே இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னா எதுக்கு இத பார்க்கணும்? இது வந்து நான் ஒரு ஆணவத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. இது வந்து இந்த மாரி சொல்றது ரொம்ப தப்பு. அவங்க பண்றாங்கங்கிறனால நீங்க பண்ணணுங்கிறது, என்னால முடியல அப்படிங்கிறதுனால உங்களாலயும் முடியாது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து என்னத்த குறிக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவும் சொல்லவும் டக்குன்னு எனக்கு தோணல. அத விட்டுருங்க. அவங்கள பத்தி நம்மளுக்கு பேச்சு இல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றது கரெக்ட்டா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்றது எனக்கு மட்டும் தான் ஹிட் ஆவுதா? அவங்க கரெக்ட்டா தான் பேசுறாங்களா? எனக்கு தான் அது பெரிய ப்ராப்ளமா தெரியுதா?
அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே ப்ளவுஸ வந்து வியர் பண்ணி காட்ட முடியாதுல்ல. இப்போ நான் வியர் பண்ணிட்டு சாரி போட்டு காட்டுறேன். சாரி போட்டுட்டு வியர் பண்ணிட்டு ப்ளவுஸையும் வியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டிங், ஸ்டிச்சிங் போடுறேன்னா அது வேற. ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நீங்க வந்து உப்பு, காரம் அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க, ப்ளவுஸோட ஃபிட்டிங் நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியணும் அப்படின்னா, சாரி போட்டா சாரில என்ன தெரியும்? சாரி போட்ட பிறகு என்ன தெரியும்? ஸ்லீவு, ஃப்ரண்ட் ஆர்ம் தெரியும். பேக்ல வந்து பேக் பார்ட்டு கொஞ்சம் தெளிவா தெரியும். அவ்வளோதானே தெரியும். கரெக்ட்டான ஃபிட்டிங் தெரியணும் அப்டின்னா, ப்ளவுஸ்ல வந்து சாரி இல்லாம காட்னா தான், அதுல எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்கு அப்டிங்கிறது தெரியும். இன்னும் சொல்லணும்னா, நான் இன்னொரு சேனல் கூட பாப்பேன். தமிழ் சேனல் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணிட்டு, கீழ வந்து ஜீன்ஸ் போட்டுட்டு அவங்க வந்து வீடியோ போடுவாங்க. இந்த கிளாஸ் இருக்கு அப்டிங்கிற மாரி வீடியோ போடுவாங்க. நான் டெய்லர் அக்கா சொல்லல. வேற வேற சேனல் சொல்றேன். ஸோ அவங்க வந்து எப்படின்னா, போடுவாங்க. போட்டுட்டு கீழ வந்து கமெண்ட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒ ஒரு ஒரு 50 கமெண்ட் வருதுன்னா, அதுல கண்டிப்பா ஒரு 2, 3 கமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்களே வியர் பண்ணி காட்டாதீங்க. நீங்க வந்து ஒரு மேனிக்யூன் மேல போட்டு காட்டுங்க." அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து பர்சனலா கேர் எடுத்து வந்து கமெண்ட்ல சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டருமே இருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டருமே இருக்காங்க. மத்த சேனல்லாம் ப்ளவுஸ் மட்டும் வியர் பண்ணி போடுறது தப்பு அப்படிங்கிறத நான் இங்க சொல்லவே வரல. அது வந்து அவங்களோட விருப்பம். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க வந்து வீடியோஸ் போடுவாங்க. ஸோ, நீங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால தான், நான் வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் எடுத்து உங்களுக்கு மேக்ஸிலாம் வந்து சாரீல கன்வெர்ட் பண்ற மேக்ஸிலாம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். ஸோ, அந்த மாரி ஸ்டிச் பண்ணி குடுக்கும்போது சில பேர் வந்து ஃபோட்டோ ரிவ்யூ குடுப்பாங்க. ஃபோட்டோ அனுப்புவாங்க, ஆடியோ அனுப்புவாங்க. அதாவது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசி அனுப்புவாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க. ஆடியோ மட்டும் அனுப்புவாங்க. ஸோ, அவங்களோட அ ஃபிட்டிங் எப்படி இருக்கு? அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து ஆடியோல சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதோட சேர்த்து தான் நான் வந்து ஷார்ட்ஸ்லயுமே போடுவேன். ஸோ, அதுல பார்த்தா கூட தெரியும் ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ, அதுல உள்ளது எல்லாமே மேக்ஸிக்கு உள்ளது எல்லாமே போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வந்து இவ்ளோ எப்படி சொல்றது? அவ்ளோ இதா வந்து யாரும் டக்குனுலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. நம்ம ஒரு லேடீஸ் நம்ம வந்து இத வந்து நீங்க இத ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் குடுக்குறேன். ப்ளவுஸ் வந்து தச்சு குடுக்குறேன். நான் இத வந்து போட போறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கே போட மனசில்ல. அடுத்தவங்கள எப்படி நம்மளால கேட்க முடியும்? கேட்கிறேன். அவங்க வந்து இந்த இந்த மாதிரி கரெக்ட்டா இருக்கு. இப்போ ப்ளவுஸுங்கிறது எந்தெந்த இடத்துல ஃபிட்டிங் இருக்கு, இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு, அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது, அத வெளிய வெளிய சொல்றதுக்கு எல்லாராலயும் ஒத்துக்க முடியாதுல்ல. இப்ப நானே வந்து இப்போ என்னோட ஸ்டூடண்ட்டே ஒர்க் போடுறாங்க. குரூப்ல நெறைய ஃபிட்டிங் ஒர்க் போட தான் செய்றாங்க. இந்த அளவுக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கு. ஒரு கட்டிங், ஸ்டிச்சிங் போடுறாங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ வியர் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. கரெக்ட்டா இருக்கும். சில பேர்ட்ட நான் கேட்பேன். இத வந்து போடலாமா? அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அவங்க ஓகே சொன்னா போடுவேன், இல்லன்னா இல்ல. ஓகேங்களா? எல்லாரோடதும் நம்ம எடுத்து டக்கு டக்குன்னு போட முடியாது. மேக்ஸினா ஓகே. அது ஒரு சுடிதார் டைப் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுறலாம். ப்ளவுஸ் அப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒண்ணு போட்டு தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நெறைய டவுட் இருக்கா? டவுட்டுமே நெறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் பார்க்குற வரைக்கும் நான் எப்பலாம் ஃப்ரீயா இருக்கனோ, அப்பலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்ல நல்ல ஒ ஒரு ஒரு விஷயத்த வந்து நல்லதா நம்ம ஏத்துக்கிறதுக்கும், இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அத கெடுக்கிறதுக்கும் நெறைய பேரு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்க போடுறாங்களா, போடட்டும். அதுல உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோ, ஒரு ஸ்டிச்சிங்கோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ப்ளவுஸ வியர் பண்ணி போட்டு ஃபிட்டிங்கும் காட்டணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சேனல் நெறைய இருக்கு. ஸோ அந்த சேனல் கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபிட்டிங், ஃபினிஷிங் என்ன ஒரு நம்பி இந்த இது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்பி, புடிச்சு ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, அது எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சு நீங்க பாருங்க. இல்ல நீங்க தான் போடணும். உங்களோடது சேனல்ல எனக்கு புரியுது அப்படின்ட்டு நல்ல விதத்துல சொல்றதும் இருக்கு. இது கரெக்ட்டா இருக்கும். உப்பு, புளி, காரம் அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பேடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொண்ணு அப்படிங்கிறதுனால, நீங்க ப்ளவுஸ் தைக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. டெய்லர்ஸ்ல வந்து ஜென்ஸுமே நெறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து கரெக்ட்டா தைக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்க போட்டா காட்ட முடியும்? ஒவ்வொருத்தவங்க மேல உள்ள ஒர்க் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, அவங்க மேல உள்ள நம்பிக்கையில நீங்க பண்ணீங்க. நான் இந்த மாரி கட்டிங் போடுறேன்னா, கட்டிங் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வேஸ்ட் கிளாத்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிட்டிங் வருதா? இல்லையான்னு பாருங்க. வரல அப்படின்னா,
அதுக்கு தகுந்த மாரி பேசுறது வேற. ஒண்ணுமே ட்ரை பண்ணி பார்க்காம வராது, முடியாது, மக்கள வந்து ஏமாத்துறீங்க இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ நெறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நான் நெனைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இத பத்தின உங்களோட கருத்த வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.